என்ன ஜிபேல ஒரு பணம் வாங்க முடியல, கையில ஒரு பணம் வச்சுக்க முடியல, இந்த அரசு எங்களை லஞ்சம் வாங்குறதுக்காக தூண்டுது. எடு செருப்ப தூண்டுதான். நீ உன்னால வாங்க முடியலன்னு சொல்லு, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு வாங்குறது, அதை விட்டுட்டு தூண்டுது. நாங்க வந்து ஒரு பையில ஏன் இத்தனை வருஷமா நீ பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டதே இல்லையா? இதெல்லாம் ஓப்பனா லஞ்சம் எங்களால வாங்க முடியலன்னு சொல்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. எங்களால லஞ்சம் வாங்க முடியலங்க, எங்களால அது இல்லாம எங்களால வாழ முடியாதுங்க அப்படின்னு இந்த இது நம்ம சூர்யா. அது எப்படி லஞ்சம் வாங்க முடியலன்னு ஓப்பனா போராட்டம் பண்ணாங்க. அததான் பண்றீங்களே, தெரியல உங்களுக்கு? இத்தனை வருஷம் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் நடந்ததே இருக்காது. தொடை நடுங்கி நர்வஸ் சிஸ்டம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அவருக்கு, விஜய் அவர்களுக்கு? தெரியல, போய் பார்த்துருப்பாங்க தொடைய. அவர் நடுங்கிறது இவர் பார்த்தாங்களா? பார்த்துருக்கலாம், அண்ணனும் தம்பியும் போய் பார்த்துருக்கலாம். வரலாறு சொல்லும், நீ இந்த மாதிரி வந்து ஒரு கோலத்தனமான வேலைகள்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியே, இது வந்து வரலாறு பேசும்டா. கோழையை தேர்ந்தெடுத்துட்டாங்க முதலமைச்சரா. ஆமா, 2.5 வருஷத்துல தொடை நடுங்கியவா தேர்ந்தெடுத்துட்டாங்க. 2.5 வருஷத்துல முதலமைச்சரா. அண்ணனுக்கு தான் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்புறம் 15 வருஷமா நீங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க. குக்கர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க எடப்பாடி அவர் தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்காக நான் வந்து தாவேகா கிட்ட வந்து ஆதரவு கோரலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியல எனக்கே புரியல. நீ யாரையா நீனு 47 ஜெயிச்சனுக்கு நீ ஆதரவு கொடுன்னா? ஏங்க அப்படி சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ ஒரு மன தைரியம் வேணாம். அந்த பாட்டை கேட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது அப்படின்னு. -3 -3 வச்சு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ஏண்டா உங்களுக்கு வந்த ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டுன்றதுனாலதான் நான் வந்து ஒரு தைரியமா ஓட்டை பறிச்சிருக்காண்டா. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால வாங்க முடியாத ஓட்டை, உங்க மேல நம்பிக்கை இல்லாத ஓட்டை மக்கள் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது உங்க ஓட்டு எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா என்னங்க அது? ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். வெற்றி 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 அப்படி சொல். வெற்றி வெற்றி வெற்றியும் சொல்லலாம். அது அவங்களுக்குன்னா சொல்லலாம், இவங்களுக்கு வந்து வெற்றி 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 சொல்லலாம். டெல்லிக்கு தான் வெற்றி, தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தமிழ்நாட்டிலையும் அதுக்காக உண்மையா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வெற்றி. அதுதான் நோக்கம்னு வந்தாங்கல்ல, ஆமா, அது ஒரு வெற்றியா தான் பார்க்கணும். எல்லாரையும் நம்ம அதுல சேர்த்துக்க முடியாது. அந்த முழுமையடையலன்னு அது ஓகே, அந்த கிருத்திரவம் பிடிச்ச கும்பலை விட்டுருங்க. அது இல்லாம மற்றவர்களுக்கு அது ஒரு வகையான வெற்றியா தான் வந்து பார்க்கலாம். தர்மேந்திர பிரதாப் வந்து பதவி விலகல் வந்து கொடுத்துட்டாரு, ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துட்டாரு. டெல்லியில் இருக்கிற காக்ரோச்சஸ் சிஜேபி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் போக மாட்டோம், இன்னும் எங்கள் போராட்டம் தொடரும், நாங்கள் வச்ச கோரிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வரை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே பெரிய வெற்றி. இந்த அரசு, அதாவது இந்த மோடி அவர்களுடைய அரசு அமைஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இது நடந்திருக்குது. நம்ம நேத்தே கூட சொன்னோம், இது வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க, கடைசியாக ஏதாவது ஒன்று பண்ணி அதை கலைச்சி விடுறதுக்கு தான். ஏன் விவசாயிகள் அவ்வளோ நாள் போராடினாங்க, அதை கூட அவங்க வந்து 3 விவசாயம் திட்டங்கள், வேளாண் திட்டங்கள் சொல்லி செஞ்சாங்களே தவிர, அதை இது பண்ணாங்களே தவிர, அதுக்காக ஆரம்பத்திலேயே அதுக்காக அவங்க எந்த விதமான பெரிய ஸ்டெப்புமே வந்து எடுக்கல. அதுல நிறைய பிரச்சனைகளும் வந்து நடந்துச்சு. டிராக்டரை விட்டு ஏத்துறது, காரை விட்டு கொல்றது அப்படின்னு வந்து தடுப்பு போடும். ஆமா, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அவங்க வர வழியில வந்து அடைச்சிருவாங்க, வரவிடாம பண்ணிடுவாங்கன்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த சிஜேபி கரப்பான் ஜனதா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியல. முழுக்க யங்ஸ்டர்ஸோட ஒரு வெற்றியாக தான் இதை வந்து பார்க்கணும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, கரையாத கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி, அடிக்கு மேல் அடி விழுந்தா அம்மியும் நகரும் அப்படின்ற மாதிரியான அந்த பழமொழிகளுக்கெல்லாம் ஏற்ப வந்து இந்த தடவை வந்து மோடி அரசுக்கே வந்து சவால் விடுற மாதிரி இளைஞர்களுடைய இந்த சம்பவம்ன்றது இருந்திருக்கு. ஏன்னா அர்த்த ராத்திரில எந்திரிச்சு ஒரு மனுஷன் 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த இந்திய இளைஞர்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சாகணும். அதுல இருந்து
ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், எங்கே பார்த்தாலும் இது வந்து தொடர்ந்தது. தமிழ்நாட்டுக்கும் வந்து வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா அதை வந்து ஒரு குரூப் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அது வேற மாதிரி எடுத்துகிட்டு போச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து விலகல் அப்படின்றது மோடி அரசுக்கு விழுந்திருக்கக்கூடிய முதல் அடி. இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி. இதுக்கப்புறம் தான் இனிமேல் ஒவ்வொரு புள்ளியாக வச்சு கோலம் போடுற வேலைகளை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். இதில் எதிர்கட்சிகளுடைய பங்கு அவங்க இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான வெற்றியாக தான் இந்த விலகலையே நீங்கள் முதல்ல வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாட்டத்தில் தப்பே கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகளால் முடியாத விஷயத்த 12-13 வருஷமா இந்த ஆட்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள்னு சொல்லக்கூடிய யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த இளைஞர்கள் டெல்லியில் இந்த ஜந்தர் மந்தரில் இந்த இளைஞர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அதற்கு முழு கிரெடிட்ஸும் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் போய் வந்து சேரும். இல்லை, இந்த வேட்டைக்காரன் படத்துல இந்த வேதநாயகம் கூட்டு போய் உபதேசம் கொடுப்பார்ல விஜய, அது திருப்பி வந்து பயம் வந்துருல. இது வரைக்கும் சொத்தை எழுதி கொடுத்துருவாரு எந்த இல்லைன்னு சொல்லி. இது வரைக்கும் அடுத்தவன் சொத்தை தானே நீ எழுதியிருப்ப வாங்கியிருப்ப, முதல் தடவையா சொத்தை அடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துருப்ப. எப்படி நடந்துச்சு? எல்லாம் பயம் பையா, இனிமே எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி இளைஞர்களுடைய அந்த உத்வேகம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்க வந்து தொடரும் தான் சொல்லியிருக்காங்க, போராட்டம் தொடரும். ஏன்னா கோரிக்கைகள் இன்னும் 2-3 வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து அந்த நிதி உதவி வந்து போகணும். நீங்க இதுவரைக்கும் மாணவர்களுக்கு போட்ட வழக்குகளை நீங்க வந்து வாபஸ் வாங்கணும். இதுக்கு மேல வழக்குகள் எதுவும் போடக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவாதத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. இது அடுத்தடுத்து எவ்வளவு நிறைவேறும்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா மிக முக்கியமானதே உங்களுடைய கோரிக்கையே பிரதான மந்திரி தர்மேந்திர பிரதான் விலகல் அப்படின்றது தான். அதுவே நிறைவேறிச்சுன்னு போது அடுத்தடுத்து இந்த நிதி உதவிலாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுதான். ஏன்னா இதுவே பண்ணிட்டாங்கன்னா அமௌண்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய, அவங்க சொன்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் வந்து தோணுது. ஸோ அதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. இப்போ அடுத்த கல்வி அமைச்சர் யாரு அப்படின்ற அந்த கேள்வி வரும். அது ஒரு டிபேட்டா மாறும். அவருக்கு இவர் சிறந்தவரா, இவருக்கு அவர் சிறந்தவரா, அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு பல கேள்விகள் இதுக்கப்புறம் வந்து வர ஆரம்பிக்கும். டெல்லியில நடந்த அந்த விஷயம் ஒரு இந்திய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மேபி ஒரு சில விஷயங்களை அவங்களை வந்து பயமுறுத்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மோடி ஆமா பங்களாதேஷ்ல நடந்ததா இருக்கட்டும், ஸ்ரீலங்கால நடந்த விஷயமா இருக்கட்டும், சமீபத்துல நடந்த பல்வேறு விஷயங்கள், இந்த ஜென்சி இதுல வந்து நடந்த பல விஷயங்கள் வந்து யோசிக்க வச்சிருக்கோம். இவங்களும் வந்து கொஞ்சம் உத்வேகமா இருக்காங்க. இது எங்க பார்த்தாலும் பரவிக்கிட்டே இருக்கு. இந்த இதுன்றது போராட்டம்ன்றது எல்லா இடத்துக்கும் வந்து பரவிக்கிட்டே இருக்குன்னும் போது அந்த எண்ணம் வந்து வந்திருக்கும். ஆஹா, இது என்னடா எங்க பார்த்தாலும் பரவிக்கிட்டே இருக்கு, மாபெரும் பிரச்சனையா இருக்கும் போலயே அப்படின்ற ஒரு பயமும் வந்து வந்திருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. தமிழ்நாட்டுக்கு நேற்றுக்கு போயிருந்தாங்க ஒரு இவங்க சோனம் ஷெட்டி தெரியல, ஏதோ சோனம் இருக்காரு. எனக்கு யாரு சொல்லுங்க, யாரு சோனம்? சனம் செட்டி ஓரமா வைங்க. யாரு சோனம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. சோனம்னு ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டேன்னா அது அப்படியே மைண்ட்ல வந்து அப்படியே இருக்கு. சோனம் கேட்ட மாதிரியே ஒரு ஞாபகம், அது அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த சோனம் சனம் ஷெட்டி ஓகேங்களா. சனம் ஷெட்டி போயிருக்காங்க. போயிட்டு நேற்றுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல போய் இங்கே வந்து நிறையா கும்பல் வந்து இந்த கூட்டத்தை வந்து வேற மாதிரி மாற்றலாம் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு எல்லாரும் சொல்லி நீங்கள் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் பேசியிருக்காரு. அவரும் லயலாமணியும் வந்து போயிருக்காங்க. ஆனால் வந்து அவர் பேசி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எதுவும் வந்து இது வந்து முழுக்க முழுக்க இது கட்சி சார்ந்த எதுவுமே கிடையாது, இது முழுக்க முழுக்க மாணவர்களுடையது தான், மாணவர்கள் தான் இதுக்கு வந்து சரியானவர்கள், உங்களை திசை திருப்புறதுக்காக நிறைய விஷயங்கள் வரும், அது இதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் இந்த வெற்றின்றது உங்களுக்கான வெற்றி தான், இதில் எந்த விதமான அரசியல் தலையீடுமே வந்து இருக்காது. அதே மாதிரி உங்களை போராடுறவங்கள காவல்துறை இனிமேல் உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயே அடுத்த ஏதோ பேசுறதுக்குள்ள மெரினா 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 அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இப்போ மெரினாவை வந்து கேட்கறாங்கன்னு வந்து தெரியல. ஜல்லிக்கட்டு மாதிரி வந்து மெரினால போராடுறதுக்கு, மெரினால இனிமே போராடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அது முன்னாடில இருந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமே அது ஒரு பெரிய ப்ராசஸாவே போயிட்டு இருக்கு. எவனா கருப்பு சட்டை போட்டு போனாலும் என்ன நீ கருப்பு சட்டை போட்டுருக்க அப்படின்னா, ஏங்க ஏன் சட்டைங்க நான் கருப்பா ஏன் இன்னைக்கு போட்டு வர அப்படின்னா எனக்கு என்னங்க தெரியும், நான் ஊர்ல இருந்து வந்தேன் நான் வந்தேன்னு சொல்லி
சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து, ஆனா ஆதரவு தாவேக்கா இந்த நீட் எதிர்ப்புக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்ல விஷயம். டி நகர்லையும் இன்னைக்கு வந்து தாவேக்காவினர் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டமும் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீட் எதிர்ப்பு தான். நீட்ல வந்து யாருக்குமே பிஜேபியை தவிர யாருக்கும் இதுல பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா பிஜேபி அவங்களுடைய கட்சின்றதுனால அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இப்ப திமுகவோ தாவேக்காவோ அதிமுகவோ நாம் தமிழரோ பாஜக பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ எல்லாருக்குமே நீட் எதிர்ப்பு தான் வந்து. ஆனா டெல்லியில நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெல்லியில கேட்கறது ஃபேர் நீட் தான், பேன் நீட்னு கேட்கணும். ஆனா அவங்க ஃபேர் நீட்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பேன் நீட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ராஜ்மோகனுக்கே இந்த எதிர்ப்பு இருக்குன்னா அப்ப சனம் செட்டி மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு இருக்கும்ன்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்க போனோடனே நான் வந்து படம் பார்த்தேன், சில விஷயங்கள்லாம் பேசி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் பார்த்தேன், நான் தளபதி ஃபேனு FDFS அப்படின்னா அங்க ஏற்கனவே அங்க இருக்கிற கூட்டம் வந்து ஒரு வித அதுல இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஒரு விதமா தான் இருக்காங்க. பல பேர் வந்து உண்மையாவே நீட்டுக்கு எதிராக வந்து போராடக்கூடியவர்களா வந்து இருக்காங்க. தொடர்ந்து 5-6 நாளா வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அதை வந்து இவங்க அந்த இடத்துல போய் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் வந்து இல்லை. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்டுட்டாது அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து கேட்டிருந்திருக்கலாம், என்னங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம் தான் சொன்னோம், அவங்க அதுக்கு வேணான்னு வந்து சொல்றாங்க. கரெக்ட். ஆனா நீங்க அவங்கள பேச விட்டுருந்தீங்கன்னா அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அது நடக்காம அவங்கள அங்க இருந்து இது பண்றதுக்கு, அவங்கள்ட்ட இருந்து மைக்கை வாங்கிட்டு அனுப்புறதுக்கு அந்த வேலை தான் வந்து அங்க அது அதிகமா இருந்துச்சுன்னும் போது அவங்க என்ன பேச வந்தாங்கன்றத மாறி அவர் ஜோக்கர் அது இதுன்னு அந்த வார்த்தை விளையாட்டு ஆகி போய் அப்புறம் அவங்க வந்து இதுக்கு போற மாதிரி வெளியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து பேசுற மாதிரி வந்து ஆகி போச்சு. இதுதான் அதுல இருந்த சம்பவம். இது கருத்துக்கள் நிறைய இருக்குது, அவங்கள பேச விட்டுருக்கலாம். நாங்கள் ஒன்று ஏற்கனவே ஜனநாயகனுக்கு எதிராக தான் இங்கே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்ததுனால தான் வந்து நீட்டை வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ற அளவுக்கு இங்கே வந்து அவங்க அதுக்கான போராட்டம் இது வேற விதமாக மாற்றாதீங்க. அதுதாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் FDFS பார்த்தேன், நானும் தளபதி ஃபேன் தான், ஆனால் அதுக்காக எனக்கு வந்து அந்த உணர்வு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கும் அந்த உணர்வு இருக்கு. நீங்களும் மாணவர்களாகிய நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். யாரோ சில பேர் செய்யக்கூடிய சில திசை திருப்பல் வேலைகள்ல நீங்க போய் விழுந்துராதீங்க, அந்த டிராப்ல நீங்க விழுந்துராதீங்கன்னு சொல்ல போனாங்க. அங்க இருக்கக்கூடிய சில பைத்தியங்கள் இருக்கும்ல, ஆமா கருப்பாடுகள் இருக்கும்ல, அந்த கருப்பாடுகள் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எல்லாம் சேர்ந்து எல்லாரும் மேஹன்ட்டாங்க. அதனால அவங்களும் வந்து அங்க இருந்து வெளியே வர வேண்டியதா போச்சு. நடுநிலையாளர் வந்து மக்கள் மீது பற்று கொண்ட ஜல்லிக்கட்டு நாயகிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். மக்கள் நாயகி, ஜல்லிக்கட்டு போராளி. ஏன் அந்த பால் டைல் இருந்தா திருவாடா இருக்கு, வாயில ஊத்தி விடுவோம் கொஞ்சம். என்ன மக்கள் போராளி ஜோக்கர்னு சொல்றதுக்கு பயம்லாம் ஒண்ணு சொல்ல வேணாங்க, ஜோக்கர்ன்ற வார்த்தை இருந்தா போதுங்க, நம்ம ஜோக்கர்னு சொல்லலாம். அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே இங்க கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே எங்களுக்கும் வாய்க்கா தகராறு, இதுல நீ இந்த ஜென்சி திமுகன்னு டிஷர்ட்டை போட்டு வர நீங்க உட்கார்ந்து இருக்க, நீ வந்ததே தப்பு, இல்ல டிஷர்ட் வேற போட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் நீ ஜென்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. 38 வயசு அங்கிள வேற இருக்க, இந்த ஆன்டியை கூட்டு வர இங்க வந்திருக்க, என்ன பண்றது? இங்க வந்து உங்களை வச்சுட்டு என்ன பண்றது? ஏற்கனவே உங்களாலதான் எங்களுக்கு கெட்ட பேரு, நீங்களாம் இப்ப கொத்தடிமீங்கடா, நீங்க கொத்தடிமீங்களுக்கு தான் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு முத்திரை குத்திக்கிட்டு இருக்கானுங்க, நீங்க அவங்களோட பி டீமா தான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க டைரக்டா போய் இங்க உட்காரலாமா? அதுக்கு தானே உங்க ஆளுங்களை நிறைய பேர் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. சில பேரை இருப்பா நீ எல்லாம் அங்க போய் இருப்பா நீ எல்லாம் இது பாத்துக்க, இதோ விஜய் போட்டோ போட்டு நடுவிரல காட்டு, இது பண்ணு, இந்த கண்ணை பொத்தி வாயை பொத்தி காதை பொத்தி இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வச்சு இப்ப அவங்க பேன் பண்ணணும்ல. இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அங்க வந்து போராட்டம் பண்றாங்கன்றப்போ இந்த மாதிரி பதாகைகள் வந்து ஏந்தணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி முதல்ல அதை தூக்கி எறின்னு சொல்லணும்ல. அது முடியாது. அது என்ன அதான் எதுக்கான போராட்டமோ நீ அதுக்கான போர்டு தானே வைக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு தன்னெழுச்சியான போராட்டமா இருக்கணும் அப்படின்னு தான் இது தெரியணும். நீங்களாம் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும்ல. இப்ப போராளி அக்காலாம் வந்தாங்கன்னா, போலி அக்காலாம் வந்தாங்கன்னா என்ன ஆகும்? கன்ஃபார்ம் ஆயிடும். சொல்லிட்டாரு அவரு, இந்த மாதிரி நீ வந்ததுனால எனக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, தயவு செய்து எஞ்சி ஓடி போயிடு அப்படின்னு. அவமானமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமே அப்படியே கிளம்பி ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டாங்க. வேற ஃபிளைட்டா வரும் அதுக்காக, அவ்வளவுதான். நடந்து போகவில்லைன்னு சந்தோஷப்படுங்க, ஏதோ ஆட்டோ கிட்ட இருந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இல்ல இந்த மாதிரி நபர்கள் அதாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இதை வந்து ஒரு நீட்டோட பிரச்சனையாவோ நீட்டை அணுகிற விதமாகவோ இல்லை நீட்டுக்கு எதிராகவோலாம் இல்லை,
அந்த நேரத்துல இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்? பல பேர் அங்க போகாம இருக்கிறதே நல்லதுங்க. ஆமா, பல பேர் இங்க அதாவது உண்மையான உணர்வு உள்ள இளைஞர்களும் மாணவர்கள் மட்டும் அங்க போனா போதும். நீங்க எல்லாரும் போய் உங்களோட ஆதரவை நீங்க கொடுத்தா மட்டுமே போதும். நீங்க அங்க போய் உட்கார்ந்து கத்தி கூப்பாடு போட்டு நீங்க உங்களோட ஆதரவு கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. மற்றபடி உங்களால ஒரு உதவி பண்ண முடியுமா, உங்களுக்கு ஏதாவது வாட்டர் பாக்கெட்ஸோ ஃபுட்டோ அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம். அதை விட்டுட்டு ஜென்சி திமுக டிஷர்ட்டை போட்டு போறீங்கன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும்? எகத்தால இருந்தா அவர் எவ்வளவு டென்ஷன் ஆயிருந்தா வெளியே போட்டாரு. இல்ல அவர் எவ்வளவு டென்ஷன் ஆயிருந்தா, ஏற்கனவே எங்க மேல முத்திரை குத்திட்டு இருக்காங்க, நீ இந்த டிஷர்ட்டை வேற போட்டு வந்து எங்களை வெறுப்பேத்திட்டு இருக்காத, ஒழுங்கா எஞ்சி ஓடி போயிடுனோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டா. அப்படி தம்பி சூடு சொன்ன உள்ளவங்க கிழிச்சுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அவமானமா இருந்திருக்கும். சுத்தி எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. 1000 பேர் அந்த டிஷர்ட் போட்டு கூச்சமே இல்லாம வரீங்கன்ற மாதிரி கேட்டார்ல. ஏன்னா வரீங்க சரி, அது என்ன கூச்சமே இல்லாம இந்த டிஷர்ட்டை போட்டு இங்க வர அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மாதிரி ஆகி போச்சு. தலைமை கொடுத்தது. ஆமா, அவன் சொல்லுவான் இதெல்லாம் கூட்டு வந்திருக்கான், உனக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, டிஷர்ட் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னோன்னா சரி ரைட்டு பரவாயில்ல, நம்ம தான் அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் போக, பின்னாடியே போலி போக, அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் அப்படியே வெளியே போக ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, ஆம புகுந்த வீடும் இந்த மாதிரி ஒரு பழமொழி ஒண்ணு வரும்ல, அதுக்கு உகந்தது இந்த டீம்லாம். போலி சதிவதனி இதுங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த போராட்டமே விளங்காது, வீணாதான் போகும். அதாவது அந்த போராட்டத்தோட நோக்கத்தையே கெடுக்கிறதுக்கு தான் இதுங்க போறதுங்களே. சதிவதனி என்ன சொன்னாங்க? தாவே காட்சி தான், இதுதான் அதுதான். மே 4க்கு அப்புறம் ஒரு கூட்டம் உயிர் தெழுந்திருக்கு, ஓ இதுதான் தமிழ்நாடா, ஓ இதுதான் சிஎம்மா, ஓ அதுதான் இதுவான. வெக்கமா இல்ல? 5 வருஷமா நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாம, 5 வருஷமா எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம, கேட்டா நாங்க வந்து சட்ட போராட்டம் நடத்தணும், அந்த போராட்டம் நடத்தணும்ன்றீங்களே. இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்ப இவங்க வந்து 2 மாசம் ஆகுது. இப்ப அவங்க அடுத்து அவங்களோட ஸ்டெப் என்னன்றதை சொல்லுவாங்க. அதோட கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க, இல்லைன்னா இடைக்கால தீர்வு ஏதாவது இதுக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பாஜக மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த இது இருந்தா மட்டும்தான் நம்ம நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியும், பில் பாஸ் பண்ண முடியுன்ற இவ்வளவு பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு நீட் தேர்வு ரகசியத்தை பத்தி உன்னால பேச முடியுதா? நீ இன்னைக்கு வந்து தாவேகாவை பத்தி பேசுற, ஜனநாயகனை பத்தி பேசுற, இங்க வராத அந்த தியேட்டருக்கு போன கூட்டத்தை பத்தி பேசுற, நாங்க வந்து தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு, பெரியார் வந்து பண்ணாரு, அம்பேத்கர் வந்தாருன்னு. அந்த அம்பேத்கருக்கு 5 வருஷமா சிலை வைக்க முடியல, அந்த சிலை இது பண்ண முடியலன்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்களால பேச முடியுதா? பேச மாட்டோம், முடியல. அப்புறம் இன்னைக்கு மட்டும் இதெல்லாம் தீக்கான்ற பேர்ல இருக்கக்கூடிய திமுக நடந்தது திராவிட மாடல் ஆட்சிங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியில எல்லாம் இருக்கும்ல, ஃபெவிக்விக் போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஏன் தாவே காட்சி வந்தா மட்டும் நமக்கு ஃபெவிக்விக் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது? 5 வருஷம் ஆச்சு, பழசாயிருச்சு, அதனாலதான் எடுத்துக்கிச்சு. இந்த ஒரு பழைய ஆட் பாத்திருக்கீங்களா, விளம்பரம்? இந்த ஒருத்தன் வருவான் மீன் பிடிக்கிறதுக்கு, இவன் ஃபெவிக்விக் வச்சோன்னா மாட்டிடும்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று வச்சோன்னே எல்லாம் மாட்டி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து நடந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து போறது. சதிவதனிலாம் அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டேனே, இவ்வளவுதான். இதெல்லாம் போற இடம் வந்து உருப்படாது, சேர்க்காதீங்க. சேர்த்தீங்கன்னா கலரை டோட்டலா சேஞ்ச் பண்ணி விட்டு போயிடுங்க. டோட்டலா கலரை சேஞ்ச் பண்ணி விட்டு உங்களை மென்டல் ஆக்கி விட்டு போயிடுங்க. கேட்டா நாங்க தான் இது முன்னெடுத்து பண்ணோம், பெரியார் தான், அம்பேத்கர் தான். பெரியாரும் அம்பேத்கரும் இருக்காங்க. 5 வருஷமா நீங்க அவங்களுக்கு எதுவும் பண்ணல, நீங்க அவங்களை வந்து மதிக்கல, அவங்களுக்கான எந்த விஷயத்தையும் நீங்க பேசல. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது, சம்பந்தமே இல்லாம இந்த ஆட்சியை பத்தி தேவையில்லை. அந்த இடத்துல நீ அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒடுக்குறாங்க, எங்களை வந்து போராட்டம் பண்ண விடாம பண்றாங்கன்றாங்க. எங்க போராட்டம் பண்ண விடாம பண்ணாங்க? போராட்டம் பண்ண விடாமலாம் நீங்க வாழை நிலத்துல பண்ணிட்டு இருக்கீங்க, மற்ற இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. தேவையில்லாம பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போராட்டம் பண்ணாதீங்கன்னு தான் ஒதுக்குறாங்க. அதுலயும் ஒரு சில இடங்கள்ல காவல்துறை அத்துமீறி சில விஷயங்களை பண்ணுது, அது ரைட், ஓகே, அதை நீங்க கண்டிக்கலாம். அதை தவிர்த்து எங்களை போராடவே விட மாட்டேங்கிறாங்க, சர்வாதிகாரி ஆட்சியா இருக்கு, பிஜேபி அங்க என்ன பண்ணுதோ அது இங்க பண்ணது நீங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அடிச்சு உதச்சி அந்த வண்டியில ஏற்றி ஒட்டுமொத்தமா அந்த தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் தள்ளினது நீங்க. இன்னைக்கு வந்து தகவே காட்சி அப்படி பண்ணுச்சு, இன்னைக்கு ஒரு கூட்டம் உயிர் தெழுந்திருக்கு, அதுக்கு என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னா, அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாதே, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டியதானே, நீங்க ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதானே, திராவிடர் கழகம் சார்பாக
நீட் எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாமே, நீட் பேன் நீட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு உட்கார்ந்துருக்கலாம்ல, பெரிய பெரிய அளவுக்கு எல்லாரும் திரண்டிருப்பாங்கல்ல. அப்படி வந்து இந்த இளைஞர்களை கவர்ந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக ஒரு சைன் வாங்குனீங்களே, 85 லட்சம் பேர்ட்ட என்னமோ சைன் வாங்குனீங்களே, எந்த குப்பையில கொண்டு போய் போட்டீங்க? அது போகும்போது அண்ணா கிட்ட கேட்டீங்களா? உதயண்ணா கிட்ட, இளம் பெரியார்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? பெரிய உண்மையான பெரியார் தான் இல்ல, இளம் பெரியார்கிட்ட போய் கேட்கலாம்ல. கொட்ட சொன்னதே அவர்தான். பாத்தீங்களா, இளம் பெரியார் ஏமாத்திட்டாரா? ஆனா இளம் பெரியார் மேல நமக்கு கோவமே வராது. ஏன்னா இளம் பெரியார் தான் நம்மள காணாமே, அவரை ஆளை காணாமே, வரவே இல்லையே இன்னும். அதுதான் கேக்குறேன். அவரு எங்க வந்தாரு? வந்த கேள்வி கேட்பாங்க, ரகசியத்தை கேட்பாங்கன்னா எங்க போனீங்கன்னு கேட்டாங்கன்னா ரகசியத்தை கூட அடுத்து விடுங்க, அது கேட்டு கேட்டு ஓஞ்சி போச்சு. எங்க சார் போனீங்கன்னு கேட்டாங்கன்னா கோபாலபுரத்துல தான் இருக்கேன் பாரு. அவர் எங்க இருக்காரு? கோபாலபுரத்துல இல்லையா தெரியல. அவர் இருக்காரா இல்லையா, இல்ல துபாயில இருந்து வந்தாரா, லண்டன்ல இருந்து வந்தாரானே தெரியல. வந்துட்டாரு. ஓ, வீட்டுக்குள்ளதான் இருக்காரா? ஆனா பனையூர்லயே தான் ஒருத்தர் இருக்காரு, 5 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாருன்னு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தலைமைச் செயலகத்துல தான் இருக்காரு. அவர் தலைமைச் செயலகத்துக்கு போறாரு, வராரு. அதுலயே இப்போ குற்றம். அவர் தலைமைச் செயலகத்துக்கு 2 நாளா போல, படம் பார்க்க போறாரு. அவர் வந்து இந்த டீமோட படம் பார்க்கறாரு, அந்த டீமோட படம். இப்ப டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் நல்ல ஒரு அருமையான பத்திரிகையாளர். அவர் டெல்லியில இருந்து எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாமே வந்து அவருக்கு என்னன்னா திடீர்னு வந்து பொங்கிடும். மக்கள் பிரச்சனைகள் திடீர்னு பொங்க ஆரம்பிச்சிருவாரு. மெல்டிங் பாயிண்ட். ஆமா, அவர் மெல்டிங்னா அவர் வந்து ஒரு மெல்டிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு மினி மெல்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அதாவது எப்படி போடுவாருன்னா, அவர் ட்வீட்லாம் இந்த மாதிரி நாட்டில் இந்த பிரச்சனை நடக்குது, ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இப்போ மழை வந்து இல்லை, அடுத்து நமக்கு எல்னினோ, ஸோ மழையோட இது வந்து தாக்கம் கம்மியாக இருக்கும், இப்படின்ற பல பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே கர்நாடகாலேருந்து தண்ணி வரல, விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இதுதான விஷயம். இது மாதிரி நடந்துருக்கு, இந்த மாதிரி ஆகியிருக்கு, இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன, அடுத்து தமிழக அரசு என்ன செய்ய போகிறது, என்ன திட்டம் வச்சிருக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க என்ன திட்டம் வச்சிருக்குன்னு போட்டா இது நியாயம். இந்த மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் ஜனநாயகனை பார்த்து மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறார்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னும் போது ஏன் உனக்கு அப்படி ஒரு குத்தல்? ஒன்று நேரடியாக விஷயத்த சொல்லு, இது நடந்திருக்குங்க, இது நடந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி, தப்பு கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. டெல்டா மக்கள்லாம் ஜனநாயகன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் அந்த மக்கள்லாம் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க. இங்கே ஜனநாயகம் போனா என்ன, ஜனநாயகனை பார்த்து இளைஞர்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னா, நீங்க என்னடா அவ்வளோ நல்லவனுங்களாடா நீங்க சொல்றத பார்த்தா இவரா? இல்ல விடுங்க, அவர் தெரியும் உங்களுக்கு, நீங்க உங்களை காட்டுற வரேன். இல்ல சொல்ற சில பேரை வந்து எப்படி இருக்காங்கன்னா, அதாவது அவங்க விருப்பப்படுற ஆட்சி இருக்கணும், அவங்க விருப்பப்படக்கூடிய நபர்கள் தான் வந்து ஆட்சியில இருக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து இந்த தாவேகாவை சேர்ந்தவர்கள் வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களோட பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணியே ஏதாவது வந்து எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இல்லை ட்வீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. அதாவது அந்த கட்சிக்காரங்க அப்படி பண்றது ஓகே. இப்போ இந்த ஒரு கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்களோ, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் ட்வீட் போடுறாங்கன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்ன்ற இருந்துகிட்டு எப்படி வந்து நீங்க அதை வந்து சொல்ல முடியும்? இது இந்த விஷயத்தை நீங்க இப்படி எப்படி அணுகணும்ன்ற விஷயம் இருக்குல்ல. நீங்க அரசு என்ன செய்ய போகுதுன்னு கேட்கறது நியாயம் இருக்கு. முதலமைச்சர் இந்த படத்தை வந்து முதலமைச்சர் படத்தை பார்த்து மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா, அப்ப நீங்க யாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை கேள்விகள் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்கன்னு பல கேள்வி வருதுல்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நமக்கு வந்து பெருந்தொல்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இவங்க நினைக்கிறது நடக்கணும், இவங்களுடைய விஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் நோக்கி நகரணும், அது மாதிரிதான் ஆட்சி இருக்கணும், அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு. இங்க இந்த தாவேக்கா ஆட்சி வந்துருச்சுன்றது யாராலையுமே ஏத்துக்க முடியல. அது உண்மைதான். இதுல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு இதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இது மாதிரி என்ன ஜிபேல ஒரு பணம் வாங்க முடியல, கையில ஒரு பணம் வச்சுக்க முடியல, இந்த அரசு எங்களை லஞ்சம் வாங்குறதுக்காக தூண்டுது. எடு செருப்ப தூண்டுதான். நீ உன்னால வாங்க முடியலன்னு சொல்லு, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு வாங்குறது, அதை விட்டுட்டு தூண்டுது. நாங்க வந்து ஒரு பையில ஏன் இத்தனை வருஷமா நீ பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டதே இல்லையா, ஜிபேல வந்து நீ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டதே இல்லையா? யாரும் எதுவும் கேட்கல. இப்ப வச்சிருந்தா நீங்க வந்து கேக்குறீங்க இது எந்த காசு ஏது காசு கேக்குறீங்க. உங்ககிட்ட திடீர்னு வராங்க, நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கீங்க, வேலை செய்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு உங்களோட சம்பளம் ஒரு 35,000 ரூபாய், உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் போயிருக்கு, ஏதுங்க இந்த பணம்னு கேட்பாங்க. உங்ககிட்ட ரெசிப்ட் இருக்கும்ல, நகை அடமான வச்சுதான் ரெசிப்ட் இருக்கும்ல, கடன் வாங்கியிருந்தா உங்கள்ட்ட ரெசிப்ட் இருக்கும்ல, சரி அனுப்புனவங்க இன்னார் தான் உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் இருக்கும்ல, அவங்க யாருன்னு கேட்டா உங்களோட ரிலேட்டிவா இல்லையான்ற விஷயம் தெரிஞ்சிருமா தெரியாதா?
இதுல என்னப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. நாங்க இதெல்லாம் ஓப்பனா லஞ்சம் எங்களால வாங்க முடியலன்னு சொல்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. எங்களால லஞ்சம் வாங்க முடியலங்க, எங்களால அது இல்லாம எங்களால வாழ முடியாதுங்க அப்படின்னு இந்த இது நம்ம சூர்யா. அது எப்படி லஞ்சம் வாங்க முடியலன்னு ஓப்பனா போராட்டம் பண்ணாங்க? அததான் பண்றாங்களே, தெரியல உங்களுக்கு? இத்தனை வருஷம் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் நடந்ததே இருக்காது. ஏதாவது என் பாக்கெட்ல பணம் இருக்கு, என்னைய வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கேள்வி இது உன் பாக்கெட்ல இருக்க 100 ரூபாயை கேக்குறாங்க, இது என்ன காத்துன்னு கேட்பாங்களா? அதையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அது இப்போ இந்த 100 ரூபாய் கணக்கு இல்லைன்னா எடுத்துட்டு போவேன்னு சொல்லுவாங்களா? அதாவது இவங்க என்னமோ இவங்க ஜிபேல வாங்குற மாதிரி, ஏங்க இவங்க எல்லாம் வாங்குறாங்கன்னா அப்படிலாம் வாங்க மாட்டாங்க, நேரடியா ஜிபேல வாங்க மாட்டாங்க, கேஷா வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா டீ கடைக்காரன் இருப்பான்ல, அவங்கிட்ட போ, அவன் ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பான், அவனுக்கு நீ ஸ்கேன் பண்ணிடு, இல்லனா யாரோ ஒரு நம்பருக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி அப்படிதான் போகுமே தவிர நேரடியா இவங்க வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப உங்களோட அக்கௌண்ட்ல 35,000 40,000 சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளத்தோட அந்த டிரான்சாக்ஷன் இருக்கும். இல்ல நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா கடனோட டிரான்சாக்ஷன் இது இன்னாருன்னு சொல்ல போறீங்க, இல்லனா லோன் வாங்கியிருந்தீங்கன்னா லோனுன்னு சொல்ல போறீங்க. இதுக்கே நீ லோன் நின்று கத்தணும், நாங்க எங்களால இது பண்ண முடியாது. லஞ்சம், இதுல லஞ்சம் வாங்குறது எங்க இருந்து தூண்டுறாங்க? எப்படி தூண்ட முடியும்? இதுல லஞ்சம் வாங்குறத தடுக்கிறது தான் கான்செப்ட், தூண்டுறது எப்படி பண்ண முடியும்? இதுல இந்த மாதிரி போய் செக் பண்ணா, ஓ நான் லஞ்சமே வாங்கல, நீ என்ன வந்து தூண்டுறீங்க. அப்புறம் தூண்டலாம் செய்யாதே லஞ்சம் வாங்குறதுக்கு. அது ஒரு மாதிரி தூண்டுது. நான் தப்பே பண்ணாம என்னை ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு ஏன் நான் குற்றவாளி மாறி பார்க்கணும்? நான் குற்றவாளியாவே மாறிக்கிறேன்றதுக்காக நான் லஞ்சம் வாங்கிடுவேன். ஓ அப்படி. அப்ப டிஸ்மிஸ் பண்ணா அப்பயும் பிரச்சனை இல்லை, டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஏன்னா டிஸ்மிஸ் தான் பண்ணணும், வேற அடுத்தது ஆப்ஷன் பண்றீங்க. நீங்க தான் தூண்டுவீங்க, நீங்களே டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா? அது எப்படிங்க தூண்டு? ஏங்க இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க, இந்த ப்ராசஸ் இத்தனை வருஷம் எவனும் பண்ணல. அப்போ புதுசா ஒரு ஆட்சி வருது, அவங்க பண்றாங்க. என்ன இது என்ன பண்ணிருக்கீங்க, உங்க அக்கௌண்ட்லயும் இவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்கு. நான் என்ன கேட்கறேன், இத்தனை கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் என்ன கஷ்டமா இருக்குது? உங்க துறைக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு? இது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுது. ஐயோ என்னையா சொல்ற, எப்படியா பாசிபிள் இது? நீ தான் அப்ப நீ ஏதோ பண்ணிருக்க, அதுக்கு ஏதோ பார்த்துட்டாங்க, அது ஏதோ இல்ல தெரிஞ்சு போச்சு, அதை சிக்கிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு அதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிடுறீங்களே. அதுதான் இப்ப அவெல்லாம் பின்னாடி ஐயோ என்னையா இதுனே இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறவங்களும் அப்படித்தானே நிக்கிறான். ஏன்னா இது ஒரு பிரச்சனைன்னு இதுக்கு வந்து எங்களை கூட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்க கூடாதுன்றது தானங்க இது ரூலு. கொடுக்க கூடாது, வாங்க கூடாதுன்னாங்க, அதை செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு போராட்டமா? ஆமா, வாழடி வாழையா அப்படியே வந்துட்டு இருக்கிறது ஒரு ப்ராசஸை நீங்க திடீர்னு வந்து முடக்குறீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வாழ முடியல, செத்துரு. 20,000 ரூபாய் நீங்க வாழ்ந்துருவீங்களா? புரியல. 20,000 ரூபாய் நீங்க வாழ்ந்துருவீங்களா? 25,000 ரூபாய் கூட இல்லாம வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால 25,000 ரூபாய் உனக்கு கொடுத்தா உனக்கு அது பெருசுதான். நீ செய்யற வேலைக்கு 25,000 ரூபாய் 25,000 தான் கொடுக்க முடியும். 75,000 ரூபாயா கொடுப்பாங்க? பத்தல ஓட்டி பாக்குறேன். நீ யாரையாவது ஓட்டி பாரு, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது நீங்க அதாவது என்னோட மூளையை யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் செஞ்சு அதுல இருந்து நான் சம்பாரிச்சு காசு பாக்குறேன்னா, உங்களுடைய மூளையை பயன்படுத்தல, உங்களுடைய மூளையை பயன்படுத்துறீங்க, ஆனா ஏழைகள்ட்ட இருந்து வாங்குறீங்க, கொடுக்க முடியாதவங்கள்ட்ட இருந்து வாங்குறீங்க, உங்களுடைய வேலையை செய்யறதுக்கே வாங்குறீங்க. ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா கூட காசு கொடுத்து இவங்களை அடக்குனா பரவாயில்ல, இந்த வேலை நீ தான் செய்யணும்னா அதுக்கு காசு கொடுன்னா, அதுக்குதான் காசு கேட்கறேன், அதுக்கு என்ன நீ காசு கேட்கறேன்? நான் இந்த வேலைக்கு காசு கொடுத்து வந்தேன்ல, எவ்வளவு கொடுத்தேன்? நான் 10 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கேன் இந்த வேலைக்கு. இப்ப எவ்வளவுதான் நீ டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்க? இப்பதான் 3 லட்ச ரூபா டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்க, இன்னும் 7 லட்ச ரூபா பண்ணணும். அப்ப இந்த 5 வருஷம் என்னால பண்ண முடியாதா? அப்ப இந்த கடனை எப்படி நான் அடைக்கிறது? இந்த மீதி இருக்க 7 லட்ச ரூபா கடனை நான் எப்படி அந்த முதல்ல நான் வந்து எப்படி எடுக்கிறது? வந்து கேட்டிருப்பாங்க, சம்பளம் எவ்வளவு? 35,000 ரூபாய். இந்த மாசம் எத்தனை சவரன் வாங்கினேன்? 3 சவரனுங்க. 35,000 ரூபாய்க்கு 3 சவரனா அப்படின்ற ஒரு சவரன் வேலை சந்தேகம் வந்திருக்கும். இவன் தான் உடனே ஐயோ பாத்தீங்களா இப்ப அராஜகம், எங்களை லஞ்சம் வாங்க தூண்டுறாங்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு போராட்டம், ஒரு கேடு. ஆமா. அதே மாதிரி டாஸ்மாகுக்கு ஒரு இது போட்டிருக்காங்கல்ல, 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட வந்து 1000 ரூபாய், 10 ரூபா 9 ரூபா வரைக்கும் 10 ரூபாய்க்கு போச்சுன்னா 10,000 ரூபாய் ஃபைனு. 3 தடவைக்கு மேல இந்த மாதிரி ஆச்சுன்னா டிஸ்மிஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்னு தெரியல, பட் ஆனா சாத்தியமானா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த கடையில இருக்கவங்க வேண்டியவன் வேண்டாதவன் நிறைய இருப்பாங்க. ஒவ்வொரு கடைக்கு போனாலுமே வேண்டாதவன் வந்து நிறைய. ஹைலைட் என்னன்னா அவருக்கு மட்டும் கிடையாது, கூட இருக்காருல மேற்பார்வையாளர், அவருக்கும் சேர்த்துதான் அப்பு. நீயும் சொல்லலாம், அவருக்கும் அந்த சம்பளத்துல இருந்து கம்மி பண்ணுவாங்க, ஊதிய தொகுப்புல இருந்து கம்மி பண்ணுவாங்க. இப்ப வந்து போறாங்கன்னா 1 மாசம் கழிச்சு வர்றாருன்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு தொகுப்பு ஊதியம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்களாம். கட் பண்ணா பஞ்சாயத்து தான் அப்படின்ற மாதிரி. அப்ப எத்தனை தடவை நீ டிஸ்மிஸ் ஆகி போவ? 3வது தடவை முடிஞ்சுச்சுன்னா உனக்கு டிஸ்மிஸ் முடிஞ்சுது.
அப்புறம் எங்க அதுதான் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்தா மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண. ஐயா அது ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு போக பாக்குறாங்க. இந்த லஞ்சம்ன்ற மேட்ரு, இந்த டாஸ்மாக்ல இந்த பைசா கட்டுப்படுத்தவே முடியல. அதுதான் இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை, இந்த அரசு அலுவலகங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கக்கூடிய காசு 50 100 200 500 இந்த மாதிரி காசு, இதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே ஒட்டிக்கிச்சு. வாங்கி அது என்னமோ வாங்குறதுன்னா அது வாங்கலன்னா அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை. இப்ப சாயந்தரத்துல டீ குடிக்கலன்னா நமக்குலாம் ஒரு பிரச்சனை வந்துடும்ல. என்னங்க டீ கூட குடிக்கல, என்னங்க கை கால்லாம் உதறது. இப்ப 8 மணி 9 மணிக்கு மேல குடியாரங்களுக்கு ஒரு இது வந்துடும்ல, கடற்கடன்னு நாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கலெக்ஷனோட போகலன்னா அவங்களுக்கு மண்டை சூடாயிடும் போல. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு பார்த்து வாங்கிடணும்ன்றதுதான். அது இப்ப முக்கியமா எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. நீங்க 5 ரூபா 10 ரூபா நீங்க ஹாஸ்பிட்டல்ல லஞ்சம் கேட்டாலும் எங்களுக்கு புகார் பண்ணுங்கன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அதுதான் இங்க இதோட எஃபெக்ட் தான். இந்த பெரிய ஆபீசர்ஸ் வந்து வெளியே வந்து போராடுறது. எங்களால வாழ்க்கையை நடத்த முடியல, ஒரு 10,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்க முடியல. அண்ணன் தம்பி வந்து காசு அனுப்புனா, அண்ணன் தம்பி காசு அனுப்புனா இது உன் தம்பி, நான் 10,000 அனுப்பிச்சேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. நீ வாங்க போற 50,000 ரூபாய் அவனுக்கு இஷ்டத்துக்கு நீங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க, நான் உங்களுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லணும்பா. அதுக்கு தான் நீங்க உட்கார வச்சிருக்கிறது. அதுக்கு தான் உனக்கு மேல ஒருத்தன் இருக்கான். நீ வேலை செய்ய தான் வந்திருக்க. நான் வந்து கேள்வி கேட்பேன். எனக்கு இந்த ஆபீஸ்ல எனக்கு இது பிரச்சனைனா நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும். உனக்கு மேல இருக்கிறவன் ஒருத்தன் வந்து இது என்னன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உனக்கு கீழே இருக்கிறவன்ட்ட நீ போய் கேளு, அவன் உனக்கு பதில் சொல்லுவான். இது ப்ராசஸ். இது நீ செஞ்சுதான் ஆகணும். நீ என்னை கேள்வி கேட்பினா என்ன அர்த்தம்? புச்சு ஒரு திருவுதான். சரி, இங்க வாங்க. நிறைய பேர் வந்து ஆம வருவல்னு ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியல. நான் சொல்ல போகிறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீட்டுக்கு எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம அதை பார்த்து தான் தர்மேந்திர பிரதான் விலகிட்டாரா? ஓ, இவங்களே ஒரு அதிபரே இவங்களே களத்துல இறங்கிட்டாங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு விலகிற வேண்டியதானே விலகிட்டாங்க. அதிபரே நேரடியாக இறங்குறாரு. என்னங்க வேதாரண்யம் அவரு பேச்சை கேட்டதுக்கே வந்து பதவி விலகல்னா பார்த்துக்கோங்க. அப்போ டெல்லிக்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாடு கில்லிக்கு என்ன நிலைமை, என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. அது என்னமோ ஒன்று சொல்லியிருக்காரு. கோழை தொடை நடுங்கி நர்வஸ் சிஸ்டம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அவருக்கு, விஜய் அவர்களுக்கு? தெரியல, போய் பார்த்துருப்பாங்க தொடைய. அவர் நடுங்கிறது இவர் பார்த்தாங்களா? பார்த்துருக்கலாம். அண்ணனும் தம்பியும் போய் பார்த்துருக்கலாம். 2 கால் பார்த்துருக்கலாம். பார்த்ததுனால தொட நடுங்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்திருக்கலாம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி தொட நடுங்கி அரசியல் கோல வரலாறு சொல்லும். நீ இந்த மாதிரி வந்து ஒரு கோலத்தனமான வேலைகள்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியே, இது வந்து வரலாறு பேசும்டா. கோழையை தேர்ந்தெடுத்துட்டாங்க முதலமைச்சரா. ஆமா, 2.5 வருஷத்துல தொடை நடுங்கியவா தேர்ந்தெடுத்துட்டாங்க. 2.5 வருஷத்துல முதலமைச்சரா. அண்ணனுக்கு தான் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது. 15 வருஷமா நீங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க. கல்லு குடிச்சு, கருப்பட்டி சாப்பிட்டு, மான்கறி பயிற்சி செய்து, மான் ஊறுகாய் சாப்பிட்டு, ஆமகரி அது சாப்பிட்டு, பால் குடித்து, எர்ரா மாடுகறி தின்றா, போடா நர்றா ஒர்றா எட்ரா, இவ்வளவு பண்றீங்க. மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்ல, யாரும் கொடுக்காம. ஓ, அதுதான். அதனாலதான் தொடை நடுங்கையும் கோழையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா. சரி, எனக்கு ஒரு டவுட் தான். தொடை நடுங்கையும் கோழையும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள், மெஜாரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய மக்கள், எல்லா இடத்துலயும் டெபாசிட் கொடுத்திருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு டெபாசிட் கூட கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த டெபாசிட் கூட வேணாம், மக்களுக்கே கொடுத்துடலான்றதுக்கான பெருமை வந்து நாம் தமிழருக்கு சேரும் அப்படின்னு அதை கூட கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. அதை கூட திருப்பி நான் வாங்கல. ஓ, அதை வாங்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த டெபாசிட் பணத்தை கூட உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை. டேக், அடுத்தவங்க காசு தானே, பரவாயில்ல. நம்ம காசா இருந்தா, உழைச்ச காசா இருந்தா பரவாயில்ல. ஆல் ஃபார் பீப்பிள்ஸ்ங்க. ஆனா நீங்க ஏழை. ஆமா, ஏழை தாயின் மகன், ஏழை வீட்டு பிள்ளைகள் இவங்க எல்லாம். ஆமா. சரி, ஏழை வீட்டு பிள்ளைகள் நீட்டுக்கு எதிராக தானே போராட வந்தீங்க. தமிழ் பிள்ளைகள் நீங்க நீட்டுக்கு எதிராக தானே போராட வந்தீங்க. என்ன இதுக்கு விஜய் அவர்களுடைய போட்டோ அதெல்லாம் போட்டு மிஸ்ஸிங்னு போட்டு எடுத்துட்டு வந்தீங்க? நீட் என்பது ஆங்கில சொல், எனக்கு அது பிடிக்கவில்லை. அதனால வந்து இல்லடா, மிஸ்ஸிங்னு போட்டு எடுத்துட்டு வந்தீங்கடா. எடுத்துட்டு வந்தீங்கடா, நல்லா பாருங்கடா. மிஸ்ஸிங்னு இருந்துச்சுடா, அதுல செக் பண்ணீங்கடா. அண்ணன் சொல்றேன்டா. அப்படியா? இருந்ததுடா, நான் பார்த்தேன்டா.
அண்ணன் இந்த போட்டோ எடுத்துட்டு வராங்க பார்த்தா இந்த போட்டோ எடுத்துட்டு வராங்க. நீங்க எந்த போட்டோ எடுத்திருந்தாலும் விளங்க போறது இல்ல. நான் என்னுடைய கேள்வி அதுதான், எதனால விஜய் அவர்களுடைய போட்டோ தமிழ்நாட்டுடைய சிஎம் போட்டோ இன்னைக்கு அங்க வந்துச்சு, உங்களுடைய இதுல வந்துச்சு, என்ன காரணம்? நீட்டுக்கு எதிரா யார்கிட்ட போராடணும்? மத்திய அரசு கிட்ட. நீட்டுக்கு எதிரா தாவேக்கா ஆதரவு இருக்கா? நீட்டு ஆதரவை தாவேக்கா கொடுத்துருக்கா? இல்ல வாயை திறக்கல. யார் வாயை திறக்கல? தாவேக்கா. அதான் சொல்லிட்டாங்கல்ல. அது சொல்லல செயல். நீங்க ஒரு கடினமான ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் நீங்க கொடுக்கலன்றப்போ எனக்கு உங்க மேல சந்தேகம் வருதுன்றாங்க. என்ன கடினமான ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன? இன்னும் ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருக்கணும் நீங்க. இது நம்மள மாதிரி நெய்தல் படை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கச்சத்தீவை போய் மீட்டு வருதா? ஆமா, இங்க இருந்து ஒரு படையை திரட்டி நம்ம டெல்லிக்கு போயிருக்கணும். போனீங்களா? போகல. சரி, எனக்கு என்ன கேள்வினா, உங்கள்ட்ட தான் அவ்வளோ நெய்தல் படை குறிஞ்சி படையெல்லாம் இருக்குன்னா எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க டெல்லிக்கு போய் நீங்களே நீட் எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? அதெல்லாம் புதஞ்சிருக்கு மம்மி மாதிரி. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சிரும். வாய்ங்க, உண்மையா வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்களெல்லாம் வந்து ஐயோப்பா வாய்ப்பே கிடையாது. கோழை தொடை நடிங்க, அதாவது என்ன எதுக்கு போராடணும்ன்றத போய் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வன்மத்தை போய் கக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமா தான் இந்த கூட்டம் வந்து இருக்கு. இது இவங்க தேர்தலுக்கு முந்தையும் திருந்தல, தேர்தலுக்கு பின்னாலேயும் திருந்தல. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வந்து அந்த வன்மம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்குல்ல. அப்ப என்ன பித்தம் அதிகமாகிடுது. பித்தத்துடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்செல்லாம். தெளிவுன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண முடியாது, ஊற வச்சுதான் அடிக்கணும். அடிச்சா சரியா போயிடும். ஊற வச்சு மக்கள் ரொம்ப உரிமையில பேசுறது, அது இவனு பேசுறது கேட்டா வந்து நீங்க எங்களுக்கு மாண்பா நடந்துக்கிட்டீங்க. அதாவது சீமான் அவர்களை யாருன்னு தெரியலன்னு சொல்லி விஜய் பாலாஜி சொல்லிட்டாராம். உடனே யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு கமல் கேட்பார்ல சிங்கார வேலைன்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் யாரோ ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, ரைட், ஓகே. இதுக்கு உடனே போக்கிரி படத்துல வர மாதிரி தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல் நீ தான், உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இனிமே உனக்கு நிழல் போட்டாச்சு, இனிமே உனக்கு நான் தான் வாட்ச்மேன். இந்த ஜனநாயகங்களோட டைலாக் வரும்ல, இனிமே உனக்கு 2 நிழல், ஒண்ணு உன்னோடது இன்னொன்னு என்னோடது அப்படின்ற மாதிரி. அவரு கேட்டது எதுக்கு கேட்டிருப்பாருன்னா, சீமன்னா யாருன்னா அரசியல் களத்துல அவர் யாருங்க, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா, இல்ல கவுன்சிலரான்றதுக்காக அப்படி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணனே தெரியாதுன்ட்டியா, சீமான்னா யாருன்னு தெரியாதானா என்ன? எனக்கு என்னன்னா, எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, நேற்று சாட்டை சொன்னார்ல, இனிமே வாட்ச்மேன் போட்டேன் அப்படின்னு. ஆமா, அந்த இங்கிலீஷ்காரனா என்ன படம் தெரியல, அது அந்த எனக்கு இந்த இதுலலாம் உட்காந்து புகையெல்லாம் மூக்குல ஏறும், அதனால நீ தாலி கட்டிட்டேன்னா நான் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட்லாம் பண்ணிடுவேன்ற மாதிரி. அப்படியா? ஓ, நீங்களே பாத்துக்கிறீங்களா? சரி, என்ன எதுன்ற எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்குங்க, நான் அமைச்சரா நான் இருந்துக்கிறேன், மத்த வேலைகள் இந்த வாட்ச்மேன் போடுறது அது இது அதெல்லாம் நீங்களே பாத்துக்காங்க. என்ன பிரச்சனை நடக்குது, ஏது பிரச்சனை நடக்குது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரி. ஏதாவது தப்பு பண்றேன்னா எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எனக்கே தெரியாம நான் ஒரு சில தப்பு, அதெல்லாம் வந்து ஒரு அட்வைசரா நீங்க வந்து காலையில சொன்னதுதான், குரு குரு இரு குரு, அலிபா யாருன்னு எங்களுக்கு கூட தான் தெரியாது. யாருன்னு இந்த சீமான் யாரு முதல்ல சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. எங்களுக்கு 15 வருஷமா ஒரு நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தான் தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் சினிமா டைரக்டரா தெரியும், அப்புறம் நடிகரா தெரியும், அப்புறம் இப்போ கொஞ்ச நாளா சிங்கரா தெரியும். இவ்வளவுதான் தெரியும், வேற என்ன தெரியும் அவரை பத்தி? அவ்வளவுதான். அப்புறம் இருக்கு, நாங்க சொல்லுவோம், அப்புறம் நீங்க கோவப்படுவீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்றதுக்காக சொல்லாம இருக்கும் சில விஷயங்களை வந்து. இதை பத்தி இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பலன்னு நாங்க வந்து விட்டு வச்சிருக்கோம். சொன்னா கேவலமா இருக்கு, நல்லா இருக்காது. எதுக்கு அது போய் ஒரு தலைவரா அவர் வந்து இருக்காருன்னா நம்ம அந்த மரியாதையோட அவர் வந்து நம்ம பயந்தது கிடையாதா? எதுக்கு? டெல்லிக்கு போனப்போ ஒரே ஒரு தடவை இதாச்சு, அவ்வளவுதான். இல்லையே, பயப்படல. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, மன்னிப்பா காலையா மண்டிட்டது ஏதோ ஒன்று வரும், அந்த மாதிரி வரும். மண்டிட்டானையா அதுதான் அந்த பிரச்சனையில. அதுவும் பயம் தானே? பயம் இல்லைங்க, கோர்ட் உத்தரவு. நான் மட்டும் அதிபரா இருந்தா கோர்ட்டு கிட்ட எதுவும் இல்லாம பண்ணியிருந்திருப்பேன், அதான் ஆக்க விட மாட்டேங்கிறீங்களே. அதனால வேற வழி இல்லாம நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா ஒரு இதுவா போச்சு. மத்தபடி நான் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பயந்தது கிடையாது. வேற வழி இல்லை, எனக்கு கோர்ட் வந்துருச்சு, கோர்ட் வந்து நடுவுல பூந்ததுனால என்னால ஆகி கேட்க வேண்டியது நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாரு. தான் என்ன டீம், என்ன மேட்ச், என்ன நடக்குது, இது முதல்ல என்ன கேம்னே தெரியாம களத்துல இறங்கி நீட்டுக்கு எதிராக போறாருன்ற பேர்ல உங்களோட வன்மத்தை பூரா இன்னைக்கு வந்து கக்கிட்டு போயாச்சு. இப்ப போய் நிம்மதியா அப்பாடா
ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா. இல்லைங்க, இனிமேட்டு இதுக்கு ஒரு அரசாணை ஒன்று போடணும், லத்தி சார்ஜ் பண்ணிடணும். நீ எதுக்காக போராட்டம் பண்ணியோ மைக்கில் பேசும்போது நீ அது மட்டும் தான் பேசணும். அதை தாண்டி வேற ஏதாவது பேசணும்னா லத்தி சார்ஜ்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே காவல்துறை படாத பாடுபடுது, இந்த லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணா வேலையே முடிஞ்சிருச்சு. இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வராது. இல்லை, நீ எதுக்கான போராட்டமோ அதுக்கான போராட்டத்தை பண்ணி நீ போய் என்னைக்கு போராட்டத்தை சரியான போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. எது பண்ண சொல்றோமோ அதுக்கு அகைன்ஸ்டா ஒண்ணு பண்ணிட்டு வந்து பாத்தீங்கல்ல செதைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதையும் ஒருத்தர் பெருமையா எடுத்துப்பாரு. என் தம்பிகள்லாம் நான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், நான் மட்டும் அவிழ்த்து விட்டேன்னா இந்த டீமை வச்சுக்கிட்டு தான் நம்ம அதிபராக போறோம். ஆமா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொடுக்க போறோம், பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியை கொடுக்க போறோம், பெரியாரின் ஆட்சியை கொடுப்போம். பெரியாரின் ஆட்சி அவங்க கொடுக்க மாட்டாங்க. பெரியார் எங்க ஆட்சி பண்ணாரு? ஆட்சிலாம் இல்லைங்க, பெரியார் கொள்கை. பெரியாருக்கு சுத்தமா ஆகாது. பெரியாருக்கு அவங்களுக்கு அவர் பெரியார் கிடையாது, ஈவேரா. பெரியாரோட மூத்த பையனா இருக்கலாம் இல்லையா? அது ஒரு காலத்துல அது புரியாத புதிரா இருந்தப்ப. சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாத்தையும். ஓ, நீங்க எவ்வளவு மோசமானவரா, இனிமே நான் அவங்களை இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து டூ விட்டு இப்ப வந்து டோட்டலா அவரே வந்து இப்ப அவர் ஒரு பெரியாரா மாறிக்கிட்டு இருக்காரு. பெரியார பிடிக்காது, ஆனா நாம் தமிழர் கட்சியின் பெரியாரா அவர் வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்கு செட் ஆகாது, விட்டுருங்க அவங்கள. கர்நாடகாவுக்கு சிஎம் அவர்கள் வந்து போகக்கூடாது, அது வந்து ஒரு சிலந்தி வலை மாய வலை. ஆமா, ஒரு ட்ராப், உங்களை வந்து மடக்கிறதுக்காக ஒரு ட்ராப்பு கட்டி போட்டுருவாங்க அங்கே போனோன்னு வச்சு. அவ்வளோதான், இனிமேல் நீ அங்கே போக முடியாது, இனிமேல் நீ தண்ணி கேட்க முடியாது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் அங்கே போகக்கூடாது, உங்களை வந்து குழப்பி விட்டுருவாங்க அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எச்சரிக்கை விடுறார். அவர் தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டார், என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க, மேகதாது அணையை பற்றி என்னதான் உங்களுடைய கருத்து, என்னதான் இருக்கு, என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ண போறீங்க. அப்புறம் அடுத்து ஒரு செய்தி வருது, அவர் வந்து கர்நாடகால இருந்து அழைப்பு வந்திருக்கு நம்ம சிஎம்க்கு, அதனால அவர் போக போறாரு அப்படின்னா ஊடகங்கள்லாம் உடனே என்ன பண்ணுச்சு, வழக்கம் போல எம்ஜிஆர் போனாரு, போனோடனே குண்டரார் அவர்கள் வந்து அங்க சிஎம்மா இருந்தாரு கர்நாடகால. இப்போ வந்து டி.கே. சிவகுமார் இருக்காரு, அதே போல விஜயும் போயிட்டு அங்கிருந்து தண்ணியை கொண்டு வருவாரு, அதுக்காக தான் போவாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு முன்னாள் முதலமைச்சருக்கு இல்ல அதெல்லாம் நீங்க போகாதீங்க, போறதா இருந்தா எங்களையும் வந்து கூட்டு போறதா இருந்தா போங்க, நீங்க மட்டும் போகாதீங்க. எடுத்துக்காட்டு சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டோன்னே நீ போயிடாத, நான் எது இருந்தாலும் சட்ட ரீதியா நான் வந்து தண்ணி வரக்கூடாதுல்ல. அதாவதுங்க இவங்க ஆட்சி இருந்த வரைக்கும், இவங்க எடப்பாடி அவர்களும் இருந்த வரைக்கும், இப்ப கடைசியா நமக்கு கடந்த ஒரு 8-10 வருஷமா இந்த மழையோ தண்ணி பிரச்சனையோ பெரிய அளவுக்கு இல்ல. கரெக்டா அந்த தண்ணி வர்றது, அப்புறம் அது இல்லாம அவங்களுக்கு அங்க எக்கச்சக்கமான மழை பெய்யும், அங்க வந்து வரக்கூடிய உபரி தண்ணீர் இதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதனால இந்த விவசாயிகளுக்கு போறது தண்ணி இந்த மாதிரி பிரச்சனையே வந்து இருக்கல. நேரக்கிரகம் கரெக்டா வந்து இந்த நேரம் எல்னினோ வருது, மழை பெய்யல, அவங்களும் தண்ணி விட மாட்டேன்றாங்க. அப்படின்றதுனால சரி, கூட்டணி கட்சி ராகுல் காந்தி இருக்காரு, அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸோட கூட்டணி, சரி ஒரு பேச்சுவார்த்தையை போட்டு பார்ப்போமே அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து வந்திருக்கு. அதனால அவங்க சைட்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. இப்ப ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. இப்ப தண்ணி வேணும்னா இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், ஒண்ணு பேச்சுவார்த்தை இல்ல மத்திய அரசு கிட்ட பேசி தண்ணி வர வைக்கிறதுக்கு வேலையை பார்க்கணும். இல்லையா கூட்டணி அரசு தான் நம்ம காங்கிரஸ், ராகுல்கிட்ட பேசி உங்க முதலமைச்சர்கிட்ட பேசுங்க, உங்கள்கிட்ட பேசுங்க, டி.கே. சிவகுமார்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி என்னன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்து தண்ணி கொடுங்க, விவசாயிகள் இங்க கஷ்டப்படுறாங்க, இங்க வந்து டெல்டா மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இதெல்லாம் பாதிக்கப்படும், தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து கண்டிப்பா பெரிய அளவுல பாதிக்கப்படும். டெல்டானா இதுதான் மெயின் டெல்டா இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அதனால இதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு உத்தரவாதம் எடுக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட பேசணும். இந்த ரெண்டுமே எல்லாம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? சட்ட போராட்டமா? சட்ட போராட்டம் எவ்வளவு நாள் பண்றது? சட்ட போராட்டம் இப்ப பண்ணலாம், இது போட்டா இது வந்து அர்ஜென்ட் வழக்கா அவங்க எடுக்கணும், ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை மீறி தான் அவங்க தண்ணி தர மாட்டேன்றாங்க. அப்ப தண்ணி தராத இடத்துல என்னதான் பண்ணணும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல, நேரா போய் தான் பேசணும். அப்ப நேரா போய் பேசுறது ஒரு வகையான நல்ல விஷயம்தான். அவர் போய் நேரா பேசி தண்ணி கொடுத்துட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, கிடைக்காது, அவங்க டிராப்ல போய் விழுந்துடாதீங்கன்றீங்க, அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, அதையாவது சொல்லுங்க. போராட்டம் பண்ண சொல்றீங்களா? பெரிய அளவுக்கு போராட்டங்களை உருவாக்கி அது மூலியமா தண்ணி வர வைக்கணும்னு, அந்த நமக்கு தேவை தண்ணி, அதுக்காக போய் நம்ம வந்து காலில் விழுறதோ கெஞ்சுறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்மளுடைய உரிமை, எங்களுக்கான தண்ணி தேவை, நீங்க திறந்து விட வேண்டியிருக்கு, அதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு முறையிடுறது தான் சரி.
ஒன்று நேரடியாக போய் பேசினா ஒரு சுமூக தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சட்ட போராட்டம் தான் நடத்தி கிடைக்கணும்னா அதையும் உடனடியாக வந்து செய்யணும். உடனே நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு அங்கே ட்ராப் வச்சுருக்காங்க, அந்த பள்ளத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா உங்களால் எந்திரிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் திருப்பி நான் தான் தமிழ்நாட்டையே காப்பாற்றணும். உங்களை காப்பாற்றலைங்க. அவர் இப்போ போகிறதுக்கு காவேரியை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாரு. மகாநதி கமல் காவேரி அதான் அதான் அவர் பொண்ணு அந்த மாதிரி தான் இப்போ பல பேரும் காவேரி தான். இல்லை பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறாரு. காவேரி பொண்ணை வந்து காவேரி தண்ணியெல்லாம் இவர் கூட்டிகிட்டு வர முடியாதான், பொண்ணை தான் கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஓ அப்படியா? ஆமாம், காவேரின்ற பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இப்போ அங்கே போகிறாராம். ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? தண்ணி கொண்டு வரதுக்காக இப்போ அங்கே போகலையா, பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போகிறாங்களாம். நான் சொல்லலப்பா, நான் கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். இந்த இது சிபிஜே சிஜேபி தான் ஆனதுக்கு அப்புறம் தான், அந்த தர்மேந்திர பிரதான் விழாவுக்கு அப்புறம் ஒருத்தர் போட்டிருந்தாரு ட்வீட்டு, ஜனநாயகம் வென்றது, ஜனநாயகன் படுதோல்வி அடைந்தது, ஒரே நேரத்தில் டபுள் ட்ரீட் அப்படின்னு போட்டு. கரெக்டு தான். ஜனநாயகம் வென்றது, இங்க திமுக தோற்றது, கொளத்தூர் ட்ரிபிள் ட்ரீட் என்ஜாய், எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது, என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு அந்த ஜனநாயகன் மேல ஏதோ ஒரு பிரச்சனை. நாமண்ணன் கட்சி தான் சொன்னது இந்த விஷயம். சொன்னது வந்து அவர் காவேரிக்கு வந்து தண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு போல, காவேரி பொண்ணு சொன்னது யாரு? தமிழர் தான், வேதாரண்யங்காரன் தான். டுபாகூர் தமிழர்களா? அவங்க தான் காவேரின்ற பொண்ணு அவளை கூட்டிட்டு வரதுக்காக போறீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏதோ நடக்க போகுது, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது என்ன ஏதுன்னு. அப்புறம் பிடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, உடச்சுட்டாங்க, கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறாங்கன்னு திருப்பி எல்லாம் வந்து பேச வேண்டியது, இதெல்லாம் தேவையாது. அதெல்லாம் சத்தம் இல்லைங்க, அதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தாங்க, அல்லு சில்லுகளுக்கு எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாது. ஒரு சிலதுக்கெல்லாம் கல்லு தான், ஸ்ட்ரைட்டா கல்லு தான் எடுத்து ஒரு 10 கல்லு எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடியே வர வச்சிடணும். அப்படியே கொலைக்க விட்டுக்கிட்டே பின்னாடியே வர வச்சு கரெக்டா அந்த கார்னர்ல இருக்கும்ல, ஆமா, இந்த சந்து எங்கேயுமே போக முடியாத ஒரு சந்து இருக்கும்ல, ஆமா, அதுல வச்சு இடத்துல வச்சு கல்ல வச்சு அடிச்சோன்னு வச்சுக்குங்க, நம்ம பக்கமே தெரியும். நான் சொல்றது நம்மளை துரத்தக்கூடிய நாய்களுக்கு, சாரி, நன்றியுள்ள ஜீவன். சில நேரத்துல அந்த நன்றியுள்ள ஜீவன் நம்மளை கடிக்க வரும் இல்லையா, சும்மாவே கடிக்க வரும் இல்லையா, வெறி பிடிச்ச என்ன சம்பந்தமே இல்லாம கடிக்க வரும்ல, அது எங்கேயோ ஒண்ணு போயிட்டு இருப்போங்க நம்ம, அது எங்க இருந்தோ வந்து நம்மளை கடிக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கல் எடுத்துதான் ஆகணும். பொறுமையா போங்க, எவ்வளவு முடியுமோ பொறுமையா போங்க, ரொம்ப இதுக்கு இதாகணும்னு நினைக்காதீங்க. என்னைக்காவது தோணிடுச்சு நீங்க முடிச்சு விட்டுறணும்னு நினைச்சீங்கன்னா கல் எடுத்து வச்சு வெளுத்து விட்டுருங்க. அதுக்காக திரும்பி அந்த இது நன்றியுள்ள ஜீவன் வராதுன்னு நினைக்காதீங்க, அது வரும். கொஞ்ச நாள் அந்த இது கொடுக்கலாம்ல, அது கொஞ்சம் புண்ணெல்லாம் ஆடுற வரைக்கும் சரி வரைக்கும் போயிட்டு வரும் அப்படின்னு இருக்கும். வெறி பிடிச்சா விசவசி போட்டு சாவடிப்பாங்களாமே, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு நீ இந்த பக்கமே வராத, உன் தொல்லையே இங்க இருக்க கூடாது அப்படின்னு போது. இன்னொரு இது புதிய தலைமுறைக்கு வந்து குக்கர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க எடப்பாடி அவர் தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்காக நான் வந்து தாவேகா கிட்ட வந்து ஆதரவு கோரலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியல, எனக்கே புரியல. நீ யாரையா நீனு? இருங்க, ஒரு கட்சியில இருந்தீங்க, உங்களுக்கு கட்சியில இருந்து நீக்கினாங்க, இங்க இருந்து வெளிநாடு போனீங்க, அவங்க இறந்தாங்க, வந்தீங்க, வந்து கட்சியை கைப்பற்றணும்னு நினைச்சீங்க, அப்புறம் ஓபிஎஸ் தரையில முட்டி போட வச்சு அடிச்சீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அவரை கட்சியில இருந்து அவர் வெளியே போனாரு, அதுக்கப்புறம் ஒருத்தரை கூட்டு வந்தீங்க, அவர் உங்களுக்கெல்லாம் வந்து செய்வினை வச்சுட்டு அவர் அந்த இடத்துக்கு போனாரு, அப்புறம் அவருக்காக இன்ஸ்டா போறேன்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்குனீங்க, அதுக்கப்புறம் ரெட்டலையை புடுங்குறேன்னு சொன்னீங்க, திகார் ஜெயிலுக்கு போனீங்க, திருப்பி அங்கிருந்து வந்தீங்க, மறுபடியும் அவருக்கு எதிராக ஆட்சியை செஞ்சீங்க, மாபெரும் கூட்டணி தேமுதிகவோட 2021 வச்சீங்க, நாசமா போனீங்க. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து மறுபடியும் துரோகி துரோகி துரோகின்னு பேசுனீங்க. அப்புறம் 2026 அங்கேயும் கன் பாயிண்ட்ல ஏதோ வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திருப்பி நாங்கெல்லாம் ஒரே கட்டினி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி உருட்டினீங்க. உருட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு கிடைச்சது. நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்கன்னு தெரியல, ஒண்ணு கிடைச்சது. அந்த ஒன்னையும் தார வாத்துட்டீங்க, அந்த ஒன்னையும் தாவேகாக்கு தார வாத்தாச்சு. தார வாத்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் தார வாக்குறதுன்னா என்னங்க,
அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அது இவங்களா கொடுக்கறதான் தார வாக்குறது, அதுவா போயிருச்சுன்னா கை கழுவி விட்டதுங்க அது. அதை வச்சுனா ரொமான்டிக்கா பாத்துருக்காரு. இது கை கழுவி விட்டதுங்க. அவரை பார்க்கவே இல்ல, அவரு பார்த்தது ஏடிஎம்கேவை தான் அப்படி பாத்துருக்காரு. நம்மளதான் பாக்குறாருன்னு நினைச்சு வாலண்டியரா போய் சைன் போட்டு கொடுத்தாரு. யாரா இதுன்னா, நீங்க தான் ரொமான்டிக்கா பாத்தீங்களாமே. நான் பார்த்தேனா? நான் அவங்களெல்லாம் பார்த்தேன். சிவிஎஸ் இவிஎஸ் தானே, இவிஎம் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். வேலுமணியை தானே பாத்துட்டு இருந்தேன். இவரு எங்க நடுவில் வந்தார். நீங்க அவரை தான் பாக்குறீங்க, அவரு நினைச்சிட்டு வந்துட்டாருங்க. ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் கூட, கணக்குல ஒண்ணு இருக்கட்டும், அசதிக்கு இல்லைனாலும் வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு இருக்கட்டும்னு வச்சிருந்தா அது அப்படி போயிடுச்சு. அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து என்ன பண்ண போறேன், ஊருக்கு போய் இந்த வண்டி ஏறுவாங்கல்ல பங்கு ஆட்டோன்னு சொல்லிட்டு, ஊருக்கு போய் புடுங்க போற ஏறு, வண்டியில ஏறு அப்படின்னு ஏத்தி விட்டுருவாங்களா, அந்த மாதிரி அவரை வந்து உள்ளார வந்து ஏத்திக்கிட்டாங்க. இப்ப புதுசா வந்திருக்காரு. அதாவதுங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைந்து நினைக்கல, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சது. இந்த என்ன படம் இது, கண்டேன் காதலையா, பரத் தமிழெல்லாம் நடிச்சிருப்பாங்களே, சக்தி லவ் பண்ணலையா, கௌதம் தான் சக்தியை லவ் பண்றானான்ற மாதிரி தாவேகா தான் ஆட்சி அமைக்குது. தாவேகாவுடைய ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்குது. 108 ஜெயிச்சவன் ஆதரவு வாங்கி 47 ஜெயிச்சவங்க ஆட்சி அமைப்பாங்களாம். ஆமா, நாங்க ஆளுமையில எத்தனை வருஷம் கட்சி பார்த்தோமே, உங்க ஆளுமையதான் ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். மீட்டிங் போட்டாருன்னா எவனும் வர மாட்டேங்கிறான், பிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டாருன்னா ஒரு டீம் வருது, அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடறாங்க. அடுத்த மீட்டிங் வச்சா அந்த டீம் வர மாட்டேங்குது, வேற டீம் தான் வருது, முக்கியமானவர்கள் வர மாட்டேங்கிறாங்க. இல்ல அவரு என்ன சொன்னார்னா, நீங்க வந்து திமுக எதிர்ப்பு, திமுக தீய சக்தின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க, அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல நீங்க வந்து ஆதரவு கேட்க முடியாதுன்றப்போ எங்கேயும் போக வந்து அதுனா யாசகம் இல்லாத, யாசகம் தான் சொல்லுவாங்க, எங்கேயும் போக்கு இடம் இல்லாத, சரி போக்கு இடம் இல்லாம நிக்கிறீங்க, சரி வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படியே இருந்துக்கோங்கன்னு சொல்லி நாங்க தான் வந்து சரி நம்ம தலைமையில வந்து அப்படியே உட்கார வைக்கலாம் அப்படின்னு உங்களை பார்த்தேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க கூப்பிட்டு நீங்க இருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க எங்க கூட இருக்கோம் இருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? அதனால பார்த்தாங்க, நீங்க எங்களை பாத்துக்கவே வேணாம், நான் உங்களை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன். எங்க கிட்ட ஆதவர்ஜனா இருக்காரு, ரொமான்டிக் ஸ்மைல போட்டாருன்னா ஒரே நேரத்துல ஒரு 7-8 பேரை தூக்குவாரு. உங்க இதுலயே வந்து அவர் மாமியார் இருக்காங்க. ஆமா, ஸ்லீப்பர் செல்லே நாங்க தாண்டா வச்சிருக்கோம் உங்களுக்குன்னு அங்க வச்சிருக்காங்க. அதுக்கு மேல மீறி போனீங்கன்னா எங்கள்கிட்ட செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையன்லாம் பழைய ஆட்கள், அப்படி இந்த முன்னாள் அப்படிலாம் கூப்பிட்டு வருவாரு. ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ், ஃப்ரெஷ்ஷா ஜெயிச்சவங்க எல்லாம் வேணும்னா ஆதவர்ஜனா, இவங்கெல்லாம் தான் வந்து இவரு நம்ம நிர்மல் குமார், இவங்கெல்லாம் தான் மெயின் வந்து ஆதவர்ஜனா தான். ரொமான்டிக் ஸ்மைல், ரெமோ ஸ்மைல் தான் எம்போ அப்படின்னா போதும், ஒரு 4 விக்கெட் வந்துடும். அந்த அதையும் மீறி ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா அண்ணன் இருக்காரு, புசி அண்ணன் இருக்காரு, ஏங்க இட்னு போறது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, மற்றபடி உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாதீங்க வாங்க அப்படின்னா இன்னொரு 4 பேர் வந்துட போறாங்கன்ற ஒரு கணக்குல தான் வந்து இருக்காங்க. அதனால இவரு சொல்றதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு தான். ஏங்க எவ்வளவு பெரிய இல்ல, எவ்வளவு பெரிய முயற்சி பாருங்க. 108 ஜெயிச்சனை கூட்டு வந்து 47 ஜெயிச்சனுக்கு நீ ஆதரவு கொடுன்னா, ஏங்க அப்படி சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ ஒரு மன தைரியம் வேணாம். அந்த பாட்டை கேட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது அப்படின்னு -3 பரதேசி. -3 வச்சு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ஏண்டா அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 47 ஜெயிச்சுட்டு கூச்சமே இல்லாம 108 ஜெயிச்சவங்க பார்த்து ஆதரவு கொடுக்கிறது. 108 தான் கம்மியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எப்படிங்க பிரஸுக்கு போய் பேச முடியுது? ஆட்சி அமைக்கலான்னு இருக்கேன். எவ்வளவு ஜெயிச்ச? 47, மீதி தாவேகா இருக்கு. அவன் எப்படி வருவான்? அவன்கிட்ட தானே இது தேவை, நம்மகிட்ட தான் 47 இருக்குல்ல. இன்னொரு கணக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்த ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டுன்றதுனாலதான் நான் வந்து ஒரு தைரியமா ஓட்டம் பறிச்சிருக்காண்டா. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால வாங்க முடியாத ஓட்ட, உங்க மேல நம்பிக்கை இல்லாத ஓட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது உங்க ஓட்டு எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா என்னங்க அது? எங்க போட்டது நிறைய பேர் வந்து அதிமுக தான் உங்களுக்கு நிறைய ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்கு, அதிமுக நம்மளும் வேற, அதனால நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, வேற ஒண்ணும். இந்த மாதிரி இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை, என் வாழ்க்கையிலே நான் கேள்விப்பட்டது இல்லை. 47 அமைச்சிட்டு முதலமைச்சர், அதுலயும் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு அதிமுக சில பேர் வந்து நினைச்சாங்களாம்.
திருமாவளவனே அப்படி நினைக்க மாட்டாரு, ஆனா அதிமுக அப்படி நினைச்சாங்களாம். அதனால அந்த ஒரு ப்ராசஸும் வந்து போச்சுன்னு பேசுறாரு. அதனாலதான் சொன்னேன், அண்ணன் வந்து யார் எப்படியாப்பட்ட நபர்னு பாருங்க. எவ்வளவு தடைகளை கடந்து அதிமுக இப்ப கைப்பற்றதுக்காக நகர்ந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து அதுவும் நடக்கும். அவ்வளோதான் முடிந்தது. இதுக்கு மேலே வந்து நாளை பல செய்திகளை பற்றி பேசுவோம் கார்த்திக். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.